எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்தில நாம வந்து ஒரு ஃபிஷ் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது மீனை பொரிச்சு, அத உதிர்த்து போட்டு நம்ம அது கூட்டு மாரி வைக்கலான்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த மீன் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் வந்து நிறையா மீன் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த மீன் ரெசிபிக்கு வந்து நான் ராக் ஃபிஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒயில்ட் காட் தான். இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன விதமான மீன் கிடைக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே மீனை நல்லா க்ளீன் பண்ணி முள்ளெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. டூனா ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சால்மன் ஃபிஷ், நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திலப்பியா ஃபில்லட்டுமே எனக்கு இங்கே இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே வந்து ராக் ஃபிஷ்ஷை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராக் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸில் இந்த மாதிரி துண்டுகளாக எடுத்துக்கிறோங்க. இதில் நான் மீன் கறி மசாலா சேர்க்குறேன். மீன் கறி மசாலா இல்லாதவங்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து மீன் கறி மசாலா எப்படி பண்ணுறேங்கிற சமையல் விருந்தில் ஆல்ரெடி நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இந்த ரெசிபி நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி இல்லாமல் வச்சுருந்தோம். அந்த மீனில் அந்த தண்ணி நல்லா ஊறி நல்லா சோக் ஆகிருக்கு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதாவது 2 பக்கமுமே நமக்கு நல்லா பொரியணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எடுங்க, கருக விட்டுறாதீங்க. அதாவது மீடியம் டு லோ டு மீடியம்லேயே வச்சு போகிறீங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக ப்ரௌன் ஆயிரும், உள்ளக்க வேகாமல் இருக்கும். ஸோ மீன் மட்டும் என்றைக்குமே அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு பொரிச்சிருக்கணும். இப்போ மீனை பொரிச்சு எடுத்தாச்சா, கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இதை மாதிரி பிச்சு நல்லா துண்டுகளாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பிச்சு உதிர்த்து விட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு உதிர்த்து விட்ட மீன் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். நல்லா இதை மாதிரி வதக்கி விடுங்க. குட்டி குட்டியாக வெங்காயம் வெட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் தக்காளி பழம் ஒன்றும் இதை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இது மாதிரி நல்லா வதக்கணும். தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாமா. மீன் பொரிச்சதுலேயும் உப்பு இருக்குது. ஸோ அதனால் உப்பு இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி சேர்த்தா நல்லா மனமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஒரு 4 நிமிஷம் குக் பண்ண போடுங்க மூடி போட்டு. இப்போ தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூனுக்கு சேர்க்குறோம். இதுதான் என்னுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இந்த மீன் கூட்டுக்கு. இதுக்கு நீங்கள் மீன் கறி பவுடர் சேர்க்கலாமான்னு கேட்கலாம். மீன் கறி பவுடரும் சேர்க்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமானவே இருக்கும். சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம உதிர்த்து வச்ச மீன் துண்டுகளை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட இந்த மீன் பிச்சு போட்டிருக்க மீன் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் வெட்டி அதையும் இந்த கூட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான மீன் கூட்டு ரெடி. இது ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான மீன் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.